அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு உதவினை தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கேள்வி பதில் அமர்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பயிற்சிகளை நாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். உடற்பயிற்சியில, தவத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நிறைய பேர் புதுசா இப்பதான் பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ உங்க பயிற்சிகள்ல செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்க கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புங்கன்னாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மருத்துவர் முத்தமிழ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு மைக் அன்மியூட் கொடுத்திருக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம இப்ப காயக்கல்ப பயிற்சியும் நம்ம காலையில எழுந்த உடனே அது முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யலாமா? இல்ல சில சமயம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காயக்கல்ப பயிற்சி செய்யலாங்களா? நம்ம வெறும் வயிற்றுல இருக்கணும் இல்லைங்களா? அது சர்க்கரை, இப்ப சில இருக்கீங்க, எனக்கெல்லாம் சர்க்கரை நோய், பிபி ரெண்டுமே இருக்கு. அப்ப நம்ம இப்ப சில சமயம் அந்த ஆக்சுவலா அந்த ஜூம்ல செய்யும்போது சில சமயம் எழுந்திருக்கிறதுல முன்ன பின்ன ஆகும்போது அப்ப நடுவுல வர பயிற்சி இருக்கு, உடற்பயிற்சி. சோ அதை செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் காயக்கல்ப பயிற்சி செய்யலாங்களாயா? இதான். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். அதாவது ஆரம்ப காலகட்டத்துல நம்ம முதல்ல காலையில செய்யக்கூடிய 3 காயக்கல்ப பயிற்சியையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரெகுலர் பிராக்டிஸா வரதுக்காக கொஞ்ச நாள் பண்ணிட்டோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எப்படி வேணா மாத்திக்கலாம். நம்மளோட உடற்பயிற்சி இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம நின்னுட்டு செய்யக்கூடிய செஞ்சுட்டு அப்படியே கைப்பயிற்சி செய்வாங்க. அப்புறம் உட்காருவோம்ல, உட்காரும் போது 2வது காயக்கல்பம் பண்ணிட்டு அப்படி நம்ம தசைநார் மூச்சு பயிற்சி பண்ணலாம். சோ நம்ம ஆரம்ப காலகட்டத்துல நீங்க முதல்ல காலையில உள்ள 3 காயக்கல்ப பயிற்சி வரிசையா செஞ்சிடுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யுங்க. இப்ப என்னைக்காவது லேட் ஆச்சு அந்த எக்ஸசைஸோட சேர்த்து பண்ணீங்கன்னா
அப்போன்னா பரவாயில்ல, அதோட சேர்த்து பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அது முதல்ல இது கடைசி பண்றதுல எந்த தவறும் கிடையாது. பட் நல்ல ரெகுலரா பிராக்டிஸ் வரதுக்காக நம்ம இதுன்னா அட்லீஸ்ட் அந்த 3 காலையில செய்யக்கூடிய 3 காயக்கல்ப பயிற்சியும் முடிச்சிருவோம்ல. எந்திரிச்ச உடனே அது ஆமா. 3 முடிச்சிட்டோம்னா ஒரு பயிற்சி ஃபுல்ஃபில் ஆயிருதுல்ல. சோ அதுக்காக தான். நமக்கு அந்த ஓகே. பிராக்டிஸ் வரதுக்காக அப்படி பண்றோம். மத்தபடி மாத்தி எப்படினாலும் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா உடற்பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணோம் அப்படின்னா, நல்ல உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். அந்த 20 மினிட்ஸ் நமக்கு கொஞ்சம் அந்த கால் வலி அதெல்லாம் இல்லாம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தவம் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல காயகல்பம், அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் தவம். இந்த வரிசைப்படி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இல்ல. ஹேண்ட் ரைஸ் பண்ணாததுனால. நம்ம வந்து நம்ம இந்த ஜூம்ல வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல நாம வந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்றோம். சோ ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்காக அந்த தவத்துக்கான ஒரு விளக்கத்தை இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த தவம் மட்டும் இந்த தவத்துக்கு தீட்சை தேவை கிடையாது. நம்ம பயிற்சிக்குள்ள வராதவங்க கூட இந்த தவத்தை பண்ணலாம். சோ 12 நாள் பயிற்சி எடுத்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த தவத்தை யார் வேணாலும் பண்ணலாம். பெண்களா இருந்தா அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 6 மாசம் ஆயிருக்கணும். பசங்களா இருந்தா 14 வயசு ஆயிருக்கணும். சோ நம்ம எப்படி காயகல்ப பயிற்சி தவத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான். சோ இந்த தவத்தை வந்து நம்ம வந்து நார்மலா எப்போனாலும் பண்ணலாம். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூம்ல பௌர்ணமி, அமாவாசை தினங்கள்ல இந்த தவங்கள் பண்றோம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். சோ நடுவுலயும் நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துல இந்த தவத்தை நாம தாராளமா பண்ணலாம். சோ இந்த தவத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து பஞ்சபூதங்கள் முதல்ல பஞ்சபூதங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் சொல்லக்கூடியத மகரிஷி இங்க விண்ணுன்னு சொல்றாங்க. சோ இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக ஒரு தவம் தான் இந்த பஞ்சபூதங்கள் மேல மனச வச்சு தவம் பண்றது. அப்போ நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது வந்து பஞ்சபூதங்களோட கூட்டாதான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு சேர் எடுத்தோம், ஒரு ஆப்பிள் எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே பஞ்சபூதங்களோட கூட்டுதான். சோ வெளியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் பஞ்சபூதங்களோட கூட்டு இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. அதாவது அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பிண்டத்துக்குள்ளயும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு. உடம்புக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலத்துக்கு அறிகுறியா நம்மளோட கெட்டி பொருளான எலும்பு, சதை. நீருக்கு அறிகுறியா நம்ம உடம்புல ஓடுகின்ற அந்த ரத்த ஓட்டம். அடுத்து நெருப்புக்கு அறிகுறியா நம்ம பாடி டெம்பரேச்சர். காற்றுக்கு அறிகுறியா நாம சுவாசிக்கின்ற மூச்சு காற்று. அடுத்து ஆகாயம் சொல்றத மகரிஷி விண்ணுன்னு சொல்றாங்க. விண் அப்படிங்கிறது உயிர் சக்தி. நம்ம உடம்பு ஃபுல்லா உயிர் துகள்கள் சுழன்று ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம உடம்பே பஞ்சபூதங்களின் கூட்டாக தான் இருக்கு. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிற வகையில மகரிஷி அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிலம் மீது தவம் தொடங்கும் போது என்ன சொல்றோம்னா, ஒவ்வொன்னோட நாம உயிர் கலப்பு அப்படிங்கிறது பொதுவா கணவன் மனைவி உயிர் கலப்பு, குருவோட உயிர் கலப்பு தான். ஆனா இந்த கோள்களோடையும் பஞ்சபூதங்கள் மேலயும் உயிர் கலப்பு பெறும்போது அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது மலை போல் வந்த வினைகள் எல்லாம்
பனி போல் நீங்குன்ற மாதிரி பெருசா வரக்கூடிய துன்பம் சின்னதா போயிடும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம நிலம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்தை தொட்டு வணங்குவாங்க. எந்திரிச்ச உடனே நிலத்தை தொட்டு பூமாதேவின்னு தொட்டு வணங்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கெல்லாம் இந்த ஆறுகள் இதுல எல்லாம் மலர் தூவி அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதெல்லாம் வழிபடுவாங்க. சோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. சோ நாம அந்த பஞ்சபூதங்களோட நம்மளோட இணக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்ப இது பண்ணும்போது இப்ப நிலம் மீது தவம்ங்கும் போது மகரிஷி அற்புதமா கொடுத்திருக்காங்க. நிலத்துக்கு அறிகுறியா பூமி உருண்டை அந்த குளோப் நம்ம கண்ணு முன்னாடி குளோப் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு சோ அதுல எல்லா கண்ட்ரி எல்லாமே இருக்கும். ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அதுல இருக்கு. சோ அது மேல மனசை வச்சு நாம நிலத்துல இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும், வாழ்க வளமுடன் சொன்னோம் அப்படின்னா இப்ப நம்ம கர்மாப்படி இன்னைக்கு நாம ஏதோ பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க கர்மா. ஆனா நம்ம தொடர்ந்து இந்த நிலம் மீது தவம் பண்ணி பண்ணி நிலத்தோட இணக்கமா அதோட உயிர்கலப்பு பெறும்போது அந்த நிலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டோட ஒரு பாசிட்டிவ் அந்த நிலத்தோட நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி போய்கிட்டே இருக்கு. அதுகிட்ட இருந்து நமக்கும் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த கீழே விழுவோம், வலிக்கு விழுவோம், எல்லாமே நடக்கும் கர்மாப்படி. ஆனா ஒரு சின்ன ஸ்கிராச்சோட நமக்கு போயிடும். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா எவ்வளோ உடல்ல மனசுல சோர்வு, பண விரயம் எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே தடுக்கப்பட்டு நமக்கு ஒரு சின்ன ஸ்கிராச்சோட அந்த பதிவு அதோட கழிஞ்சிரும். இதுதான் நாம பஞ்சபூதங்கள்ல இதே மாதிரி சில பேருக்கு சொல்லுவாங்க தண்ணில கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே போக மாட்டாங்க. தண்ணிக்குள்ள போறதுக்கே பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம பயப்படவே தேவையில்லை. அந்த பஞ்சபூதங்கள் அதே மாதிரி நெருப்பு இப்ப காலையில பார்த்தோம்னா நமக்கு லேடிஸ்க்கு எல்லாம் கிச்சன்ல வேலை செய்யும் போது அந்த நெருப்புனால ஏதாவது பாதிப்புகள் வருது. அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரிதான் காற்று எப்படி இயற்கை சீற்றங்கள் வருதுல்ல, சுனாமி, சூறாவளி காற்று, பூமி அதிர்ச்சி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் மேல மனசை வச்சு தவம் பண்ணும்போது அந்த பஞ்சபூதத்தோட பெருமையை நாம உணர்ந்து கொள்றோம். அதோட உயிர் கலப்பு பெறுகிறோம். அந்த பஞ்சபூதங்களோட உற்பத்தி ரகசியத்தை அறிஞ்சுக்கிறோம். அடுத்து அதனால நாம பயன் பெறுறோம். காப்பு மெயினா அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு அடைகிறோம். அப்போ இதே மாதிரி இந்த பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்போது நம்மளோட உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்கிறது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதே மாதிரிதான் 9 கோள்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது இந்த 9 கோள்கள் மீது மனதை செலுத்தி தவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோளுக்கும் பார்த்தா ஒவ்வொரு நிறம் இருக்கு. அது நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்போட தொடர்புடையதா இருக்கு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில பிரச்சனைகள், சிக்கல்கள், ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நல்ல விஷயங்கள் பண்ணும் போதும் என்ன பண்றோம், முதல்ல ஜாதகத்தை எடுத்து பாக்குறோம். ஜாதகத்துல என்ன திசை நடக்குது, இது பண்ணலாமா, இப்போ நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இப்போ இந்த வீடு கட்டலாமா, இப்போ பெண்ணுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்க போறோம், சோ வியாழன் நோக்கு வந்துருச்சா, இப்படின்னு சொல்லி நாம ஜாதகத்தை எடுத்து அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க அதை எடுத்து பாக்குறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, திடீர்னு பார்த்தோம்னா நம்ம அது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு சனி திசை நடக்கு, ராகு திசை நடக்கு, நீங்க இந்தந்த பரிகாரம் செய்யணும், இந்த கோவிலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொன்னோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டோம். ஆனா ஏதாவது இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லும் போது என்ன ஆகும்னா அதே நம்ம மனசுக்குள்ள போய் உங்களுக்கு வாகன விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டா வாகனத்தை எடுக்கும் போதே நமக்கு அந்த ஞாபகம் தானே வரும். அப்ப அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் அது விபத்து நடக்காம இருந்தா கூட என்ன ஆகும், நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ அந்த எண்ணமானது என்ன ஆகும், நம்ம எடுக்கும் போதெல்லாம் இந்த வண்டினால வாகனத்தினால விபத்து வந்துருமோன்னு நினைக்க கண்டிப்பா அது நடந்தே தீரும். அப்போ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை பாக்குறோம். அப்போ தினந்தோறும் அந்த கோள்களோட நம்ம இணக்கமா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப நமக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட நம்ம இப்போ பேப்பர் எடுத்தா, அடுத்து ஒரு டிவி போட்டா, ஒரு போன் எடுத்தா, எதை எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு பயிற்சி வந்ததுன்னா நம்மளை பார்த்து கூப்பிட்டுருவாங்க. அவங்களாவே
தனுசு ராசி நேர்களே அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனித மனம் தானே, சரி என்னதான் சொல்றாங்களே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் அதுல வரக்கூடியதை வச்சு நினைச்சு அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். அப்போ மகரிஷி அற்புதமா விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான தவத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம கோள்கள்ல மாற்றங்கள் வருகின்ற அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல இதை செய்யறது சிறப்பு. நம்ம அந்த டெய்லி மெடிடேஷன் இந்த ஜூம்ல அந்த தினங்கள்ல இந்த தவம் மகரிஷி குரல்லையே நாம செஞ்சுட்டு வரோம். இது போக நம்மளோட பிறந்த நட்சத்திரம் வரும் பாருங்க, ஜென்ம நட்சத்திரம். நம்ம பர்த்டே நம்ம டேட் படி நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோ நம்ம சில பேர் தான் இந்த நட்சத்திரப்படி கொண்டாடுவாங்க. அப்போ அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம பிறந்தப்போ கோள்கள் நிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு இருக்குமா ஒரு பேராசிரியர் அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சோ அதனால நாம அன்னைக்கு நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நமக்கு தெரியும்ல எந்த மாதம் எந்த நட்சத்திரத்துல, அன்னைக்கு நாம இந்த தவத்தை பண்றது சிறப்பு. அடுத்து பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் தமிழ் இப்போ வரப்போகுது பாருங்க, தமிழ் நியூ இயர் வருது பாருங்க. சோ அந்த சித்திரை வருட பிறப்பு அந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் இந்த தவத்தை பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்தந்த தினங்கள்ல எல்லாம் கோள்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது. நம்மளே பார்த்திருக்கோம்ல, பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல கடல் அலைகள் சீற்றமா வர்றதை பார்த்திருக்கிறோம். சோ அப்போ அதுக்காக தான் அந்த காலத்துல அதெல்லாம் விரத நாட்களா வச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாததுனால மகரிஷி கொடுத்த அற்புதமான இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம தொடர்ந்து செய்ய 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 கோள்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன் நம்ம காலை நேரத்துல இளஞ்சூரியன் அப்படியே பாவனை பண்றோம். பாவனை பண்ணிட்டு நாம அந்த சூரியன்ல இருந்து ஆரஞ்சு நிறமான கதிர் அப்படியே அந்த சூரியனை பாக்குறோம். அதுல இருந்து ஆரஞ்சு நிறமான கதிர் நம்ம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம். பாவனை பண்ணிட்டு நம்மளோட எலும்புகள், நம்ம உடம்புல எலும்போட தொடர்புடையது. அப்போ நம்முடைய எலும்புகள் பலமடையட்டும் சங்கல்பம் செய்ய 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 என்ன ஆகும்னா, நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தா கூட அதற்கான ஒரு உணவை சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த விட்டமின் டி நம்ம வெயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அந்த சூரியனால என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் நமக்கு அபரிமிதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி புதன் கோளை எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளோட கிரீன் கலர் நம்மளோட ஸ்கின்னோட தொடர்புடையது. அப்போ நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நமக்கு பஞ்சேந்திரிய தவத்திலையும் தோலின் மீது தவம் கொடுத்திருக்காங்க. அந்த தோலின் மீது தவத்தையும் செஞ்சுட்டு இந்த பச்சை நிறமான கதிர் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாதிரி பாவனை பண்ணிட்டு எந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கூடுதலா நம்ம கொஞ்ச நேரம், அது புதன்கிழமை அந்த புதன் கோள்ல இருந்து ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும் போது நாம அந்த இடத்துல கூடுதலா கொஞ்ச நேரம் கவனிச்சு தவம் செய்ய 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 நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல ஒரு மெடிசின் கிடைக்கும். அந்த இதுல இருந்து நாம நோயில இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இந்த தவத்தோட அற்புதம். எவ்வளவு பெரிய விஷயத்த மகரிஷி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு இப்போ கோவிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், வியாழக்கிழமை ஆனா குரு பகவானுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்லே கொண்டக்கடலை மாலை எல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இல்ல வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் எல்லோ கலர் வஸ்திரம் தான் கட்டி இருப்பாங்க. அடுத்தது நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த கொண்டக்கடலை மாலை, எல்லோ கலர் பூ இதெல்லாம் வச்சுதான் அர்ச்சனை பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன வேண்டிக்குவாங்க அங்க பாத்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை மெயினா போய் அந்த குரு பகவான்கிட்ட வேண்டுதல் வைப்பாங்க. அப்ப அதுக்கு பதிலா மகரிஷி நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவான் என்ன கதிர், பொன்னிறமான காந்த அலை கதிர், கோல்டன் கலர் ரேஸ். அப்போ அந்த பொன்னிறமான கதிர் நம்ம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாதிரி பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நம்மளோட மூளை செல்களோட தொடர்புடையது, பிரெயின் செல்ஸ். அப்போ அந்த சயின்டிபிக்கா உள்ள விஷயத்த நமக்கு பக்தி மார்க்கத்துல இருந்துதான் ஞான மார்க்கம் வந்தது. அப்போ அந்த பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் சொல்லி வச்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, சனிக்கோள் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, கோவில்களுக்கு போறவங்களுக்கு தெரியும், எள் தீபம் ஏற்றுவாங்க. அப்போ நமக்கு மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்க, சனின்ற கோள் சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. அப்போ அந்த சாம்பல் ஆஷ் கலர் ரேஸ், அந்த எள்ளு என்ன கலரோ அதேதான் நாம என்ன பண்றோம், அப்படி பாவனை பண்றோம். நம்ம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் அந்த ஆற்றல் ஊடுருவி, சனி கோள்ல இருந்து ஆற்றல் ஊடுருவி பரவுற மாதிரி 2 நிமிஷம் அப்படியே பாவனை பண்ணிட்டு நம்முடைய நரம்புகள் பலமடையட்டும். இப்ப நமக்கு பாருங்களேன், நரம்பு
நரம்பு ஒரு ஏஜ் ஆக ஆக நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிக்கும். அப்போ நரம்பு தளர்ச்சி வரும்போது கையெல்லாம் கிடுகிடுன்னு ஒரு டம்ளர் எடுத்தா கூட பிடிக்க முடியாது. அடுப்புல வேலை செய்யும்போது லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பிடிக்கும் போது பாத்திரம் நழுவி கீழே விழுந்துரும். சோ இது மாதிரி நரம்பு தளர்ச்சி. அப்ப நம்ம இந்த சனி கோளை நல்லா பண்ண 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 அந்த நரம்புகள் பலமடைய ஆரம்பிக்கும். அது கூட சேர்த்து மகரிஷி பாருங்க காயகல்ப பயிற்சியில அதுக்கு பேரே அஸ்வினி முத்திரை அல்லது நரம்பூக்க பயிற்சி தான். அப்ப அந்த அஸ்வினி முத்திரையும் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது காயகல்ப பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த சனிக்கோள் மீதும் தவம் பண்ண பண்ண என்ன ஆகும், நமக்கு நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக படிப்படியா சரியாக ஆரம்பிக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு எப்படி ஒரு நோய் வந்தா போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம மெடிசின் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோமோ அதே மாதிரி நமக்கு அன்றாடம் நம்ம ஒரு பிராக்டிஸா இதெல்லாம் பண்ண 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 வருமுன் காப்போன்ற மாதிரி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர்னு வரத்துக்கு முன்னாடியே நோய் வரத்துக்கு முன்னாடியே அதையெல்லாம் நமக்கு நரம்புகள் வீக்கா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து இந்த நரம்பூக்கமும் செஞ்சுட்டு வரோம், சனிக்கோள் மீதும் தவம் பண்ணிட்டு வரோம்னா நம்மளோட நரம்புகள் நல்ல பலமடைய ஆரம்பிச்சிரும். அந்த தளர்ச்சி வர்றது அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. அது நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்போட தொடர்புடையதா இருக்கு. அப்போ இத சொல்ல 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 பாசிட்டிவான வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமா மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. நம்ம எல்லாருமே கண்களை மூடி இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால அந்த சனி கோள் மீது ஒரு 2 நிமிஷம் அப்படி எல்லாருமே அப்படி கண்களை மூடிக்கலாம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியன்ல இருந்து 6வது வட்டப்பாதையில சுமார் 88 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்திருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சனின்னு ஒரு கோள் இருக்கு. அதுல இருந்து சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் வீசிக்கொண்டுள்ளது. இந்த கதிர்கள் நம் உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையது. அப்போ சனின்ற கோள் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி இமேஜின் பண்ணி அதுல இருந்து ஆஷ் கலர் சாம்பல் நிறமான கதிர் ஒரு ஷவர்ல குளிக்கிற மாதிரி அப்படி பாவனை பண்ணிக்கிறோம். உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் அந்த சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்குவோம். பாவனை பண்ணும் போதே நம்முடைய நரம்புகள் பலமடையட்டும்னு ஒரு சங்கல்பமும் செய்து கொள்ளுவோம். சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி கொள்ளுவோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனின்ற கோள்ல இருந்து சாம்பல் நிறமான கதிர் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் 2 முறை வர மாதிரி பாவனை பண்ணிட்டு நம்முடைய நரம்புகள் பலமடையட்டும் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொள்ளுவோம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கோள்ல இருந்து ஆற்றலை வாங்கிட்டோம். நமக்கு மொத்தமா உட்கார்ந்து ஃபுல்லா செய்ய முடியாட்டி கூட அந்தந்த கிழமையில இப்ப திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கோள், புதன் கோள், அடுத்து வியாழக்கிழமை குரு கோள், வெள்ளிக்கிழமை சுக்கிரன், சனிக்கிழமை சனிக்கிழமை அதையும் பண்ணிட்டு நம்ம ராகு கேதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோள்ல இருந்து கூட நாம அப்படி வரக்கூடிய ஆற்றலை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் பண்றதுக்காகவும் பண்ண 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 அந்த கோள்களோட நல்ல இணக்கமாகி அதோட உயிர் கலப்பு பெற்று அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் 27 தொகுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுப்புகள் 12 வீடுகளா இருக்கு. நமக்கு 27 ஸ்டார்ஸ் தெரியும்ல, அது 12 வீடுகளா, மேஷம் ரிஷபம் அப்படின்னு 12 வீடுகளா இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த தொகுப்புகளோட நிலைக்கு ஏத்த மாதிரிதான் அதோட உடல் ரசாயனம் அமைகிறது. இதுதான் அந்த குழந்தையின் நலத்திற்கு அடிப்படை முதலீடாகிறது. அப்போ ஒரு குழந்தை வளரும் போது இந்த கோள்களோட நிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ப அலைகளின் தாக்கத்திலும் வேறுபாடு ஏற்படும். அதற்கேற்ப வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். இந்த அகத்தவத்தினால் நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைகிறது. அதனால இந்த அலைகளால வரக்கூடிய பாதிப்புகளை நன்மையாக மாற்றிக் கொள்ளலாம்.
இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ செய்யலாம். அத்துடன் அமாவாசை பௌர்ணமி தினங்கள், நம்ம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடியது, நம்மளோட திருமண நாள் போன்ற விசேட தினங்கள்லயும் இந்த தவத்தை ஏற்றுவது நலம் பயக்கும். இந்த தவத்தினால கோள்களோட பெருமையை உணர்ந்துக்கிறோம். அது சுற்றி வரக்கூடிய காலத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதோட நிறம் என்னங்கிறத பத்தி அறிஞ்சுக்கிறோம். நம்ம உடல்ல எந்த உறுப்போட அது தொடர்புடையதா இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்கிறோம். இத தெரிஞ்சுட்டு நாம அந்த அலைகளோட மனதை இணைத்து உயிர்கலப்பு பெறும்போது, இந்த அலைகளோடு தொடர்பு கொண்டு உயிர்கலப்பு பெறதுனால அதனால வரக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும். இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டா ஆரஞ்சு நிறம் எலும்புகள், புதன் பசுமை நிறம் தோல், சுக்கிரன் வெண்மை நிறம் சுக்கிலம். சுக்கிலம்ங்கிறது நம்ம மூலாதார சக்கரம். அடுத்து சந்திரன் வெண்மை நிறம் இரத்த ஓட்டம். செவ்வாயின்ற கோள் சிவப்பு நிறம் மஜ்ஜை போன் மேரோ. அடுத்து குரு மஞ்சள் நிறம் மூளை செல்கள். சனி சாம்பல் நிறம் நரம்புகள். ராகு கேது கருமை நிறம் ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோட தொடர்புடையது. அப்போ இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தினால இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய தீமைகளை நாம குறைச்சிக்கலாம். நம்ம மனதோட விரிவும் தன்மை உச்ச நிலையை அடையுது, மனம் தூய்மை அடையுது, உயிர்கலப்பு நடைபெறுகிறது, உயிரோட களங்கங்கள் எல்லாம் நீக்கப்படுது, அன்பும் கருணையும் மேலோங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, உடல் நலம், மனநலம், நட்பு நலம், மெஞ்ஞானம், இது எல்லாமே பெருக ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கோள்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையில நாம நினைச்ச காரியத்துல வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழலாம். வாழ்க வளமுடன். நம்ம எந்திரிச்ச உடனே கூட காலையில எந்திரிக்கிறோம், காலை தரையில வைக்கும் போதே நாம இன்னைக்கு முழுவதும் நிலத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும், வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரஷ் பண்ண போவோம். சோ தண்ணிய பாக்குறோம், தண்ணிய பார்த்த உடனே இன்று முழுவதும் நீரிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே இப்போ வையகத்தை வாழ்த்துறது, அடுத்து நம்மளை சுத்தி ஒரு காப்பு போட்டுக்கிற பழக்கம் இருக்கு. அப்போ காப்பு போட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த தண்ணியை பார்த்த உடனே நீரிலிருந்து இன்று முழுவதும் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும், வாழ்க வளமுடன். அடுத்து நெருப்பு, லேடிஸா இருந்தா கிச்சன்ல போய் அடுப்பு பத்த வைக்கும் போது அந்த நெருப்பை பார்க்கும்போது நெருப்பிலிருந்து இன்று முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கட்டும்னு சொல்லலாம். அதே நேரத்துல நிற்கும் போதே நம்ம மேல படுகின்ற காற்றை எடுத்து இந்த காற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கட்டும். அடுத்து நட்சத்திரங்களை நினைச்சு விண்ணிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கட்டும். 5 செகண்ட்ல நாம பஞ்சபூதத்து மேல தவம் பண்ணிடலாம். அடுத்து இன்னைக்கு சனிக்கிழமைன்னா அந்த சனிக்குள்ள இப்ப நம்ம எவ்வளவு நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்துல அப்படியே அந்த ஆற்றலை உள்வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நாம தொடர்ந்து நம்ம ஃபுல்லா உட்காந்து பண்ணணும்னு அதை தள்ளி போடுறதை விட நம்ம ஷார்ட்டா இது மாதிரி பண்ணும் போது அந்த பலன் நமக்கு அபரிமிதமா கிடைக்கும். சோ தொடர்ந்து இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்து வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.